பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு புகழ். இனியவர்களே, இயேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தோப்பூர் வாழ் அன்பான புனித லூர்து அன்னையின் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தோப்பூர் ஒரு வளர்ந்துவிட்ட ஒரு ஊர். 100 விழுக்காடு நல்ல அருமையான கல்வியை பெற்றுவிட்ட ஒரு ஊர். பொருளாதாரத்திலே முன்னேறிவிட்ட ஒரு ஊர். லூர்து அன்னையின் பிள்ளைகள் நல்லதொரு வாழ்வை கொண்டிருக்கிறார்கள் என சொல்லும் அளவிற்கு உயர்ந்துவிட்ட ஒரு ஊர். ஆகவே உங்களை பார்ப்பதிலே, இந்த அருமையான திருவிழா நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே, இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களை, சூரியன் வந்து கொண்டிருக்கின்றான். நேற்று முழுவதும் சப்பரம் எடுத்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஒரு மறையுரை கேட்பீர்களா? கேட்பீங்க. என்னமோ நீங்கள் அழகானவர்,
அன்னை மரியா அருள் அழகானவர் என்ற தலைப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் 9 பேர் புதுநன்மை எடுப்பதும் பெரிய மகிழ்வான ஒரு செயல்பாடு. முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு அழகுனா என்ன என பார்த்துக்கொள்வோம். இந்த அருமையான வெள்ளை உடை, அருமையான ஒரு டை கட்டிட்டு அழகாக வந்திருக்கிறீங்க. நம்ம அம்மா, பெரியம்மா, சித்தப்பா, பாட்டி, தாத்தாலாம் அழகாக வந்திருக்கிறாங்க. என்ன உடை, நல்ல நகைகள்லாம் போட்டுட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கிறாங்க. என்ன மகிழ்ச்சி, பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இது அழகா, எது அழகு என பார்த்தோன்னா நல்ல பண்புகள் தான் அழகு. அதை பிள்ளைகள் நீ மனத்தில் வச்சுக்கணும். எது அழகு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பேசுகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் அழகு. அதான் பேரழகு. என்னுடைய பங்கில் ஒரு இணையூர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் திருவிழா நடைபெற்றது. அதனிலே ஒரு உபதேசியாருடைய கணவர், அவர் கோவிலுக்கு வருவார். உபதேசியார் அந்த பெண் நன்றாக ஜெபம் சொல்வார், அன்போடு இருப்பார். எது அழகு என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே ஒரு மாலையிலே ஒரு சிறிய கலை நிகழ்ச்சியில் நமக்கு தெரியும், ஒரு சின்ன பேர் 2-3 பேர் கொஞ்சம் தண்ணீரை போட்டு விட்டார்கள். அப்போது 2 பேருக்குள்ள தகராறு வந்துட்டு, உடனே இந்த உபதேசியாருடைய கணவர் விமல் ஓடி போய் அவங்கள பிரிக்கிற சண்டைப்படாங்க. என்னை பிரிக்கும்போது பார்த்தா பிரிச்சவனை சண்டை போட்டு அடிக்கிறான். யாருடான்னு பார்த்தா அடிச்சது யார் தெரியுமா? அந்த விமல். அவர் சொல்றேன், விமல் அவருடைய மனைவியுடைய தம்பி அடிக்கிறான். தம்பி தான் சண்டை போடுறான். அப்பனா அத்தான் அடிக்கிறான் தண்ணி அத்தான் அடிக்கிறான். அப்போ எனக்கு என்ன பயம், ஐயோ ஒரு புருஷனை தம்பி அடிக்கிறான், எப்படி இது தாங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் போய் பிரிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன், அவன் திரும்ப அடிச்சு கெட்ட வார்த்தை போட்டுட்டு இருக்கிறான். இந்த உபதேசியார் அழுகுறாங்க. அந்த விமல் சொல்றான், பரவாயில்ல, தண்ணியில் அடிச்சிட்டு போறான் ஃபாதர், விட்டுருங்க, உங்க மேல ஒரு கை பற்றக்கூடாது, நீங்க விளைவிக்கிங்க. யோசித்து பாருங்க, இதான் அழகு. என்னடா அது, என் பொண்டாடிக்கு தம்பி என்ன அடிச்சிட்டானே, ஏன்னா அவன் பெருசா பார்க்கல. அந்த சூழல்ல அடா இது அடி பெரிய பிரச்சனையா, இது நமக்கு அமைதி ஏற்படும். அதனால இதுதான் முதிர்ச்சி, இதுதான் படித்தது, இதுதான் பணம் வைத்திருப்பது, இதுதான் அருள் பெற்றிருப்பது, இதுதான் கடவுளுடைய பண்பு. இந்த பிள்ளைகள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, புதுநன்மடுக்கு வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன அழகு இருக்கு. இன்னைக்கு புதுநன்மடுக்கு போகிறேன், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவை பெறப்போகிறேன். நான் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இனி நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வேற பிள்ளைகள் வருவாங்க, வேற சபை பிள்ளைகள் வருவாங்க, வேற மத பிள்ளைகள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. அதில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், அன்பானவன், இரக்கமானவன் என காட்டினால் அதுதான் அழகு. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பெருமை இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன், நான் தைரியமா இருக்கிறேன், நான் ஆள்பலம் வச்சிருக்கேன் அப்படின்னா அது அழகு இல்லை, அசிங்கம். சரி, நம்ம தெளிவாகிறணும். இன்றைய வாழ்க்கையில அழகு என்பது தாழ்ச்சி, அழகு என்பது அமைதி, அழகு என்பது விட்டு கொடுத்தல், அழகு என்பது மன்னித்தல். இது உங்களுக்கு இருக்குதா என பார்க்கணும். தூய சவேரியாரை பற்றி நான் சமீபத்தில் படித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை புதுநன்மை பெறுறதுனால உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சவேரியார் பூசை வைக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஊரில் ஒரு அம்மா ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வருமா. இந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தால் அந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது இது சத்தப்படாம அமைதியாக ஆட்டுக்குட்டி நிற்குமா. ஒரு நாள் பார்த்தா ஆட்டுக்குட்டி மட்டும் வந்திருக்கு, அம்மா வரல. சவேரியார் பார்த்துருக்கிறார். பார்த்தா
சவேரியார் நற்கரணை தூக்கி காட்டும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, முட்டி போட்டிருக்கு. அன்புக்குள்ள அதுல இருந்து சவேரியார், ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவுக்குள்ள முட்டி போடுதே எண்ணி சவேரியார் அதுக்கப்புறம் இந்த நற்கரணை எழுந்தேற்றத்தெல்லாம் ரொம்ப பக்தியோட செய்வாராம். அது மட்டும் இல்லை, நற்கரணை கொடுக்கும்போது சவேரியார் முழங்கால் படி போட்டு நற்கரணை கொடுப்பாராம். அன்பார்களை கற்றுக்கணும். நீ வந்திருக்கீங்கன்னா, நீ நற்கரணை எடுக்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன, நான் பழைய நிலையில் இல்லை, ஒரு புதிய நிலை. அதை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கணும். நீ உங்களோட சிலுவை வாங்க வர்றாங்கன்னா, எம்மா நீ கடவுளை பெற்றுட்ட, வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவ என்று நீ உயரணும், நல்ல பண்பில் வளரணும் என்பதுதான் மிக முக்கியம். பார்த்துங்க, அழகானவர் மரியா. மரியா அழகானவர்னா அழகை பற்றியில் என்ன அழகு, ஏன்னா அன்னை மரியாளை பற்றி பாடுவோம். அழகு என்பது உடல் சார்ந்ததே அல்ல, உடல் சார்ந்ததே அல்ல, உள்ளம் சார்ந்தது. அழகு என்பது உள்ளம் சார்ந்தது. அன்னை மரியாளுடைய உள்ளம் மாலையில் சிந்திப்பீங்க, அருமையான கோவில் போன்ற உள்ளம். அந்த அன்னை மரியாளின் உள்ளம் ஆண்டவருக்கு அடிமை என்ற உள்ளம். அந்த அன்னை மரியாளின் உள்ளம் அடுத்திருப்பவர் மீது அக்கறை கொண்ட உள்ளம். அந்த அன்னை மரியாளின் உள்ளம் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய உள்ளம். அதான் அழகு. அழகு என்பது இதுதான். தயவுசெய்து அன்னை மரியாள் அழகானவங்க, நான் அன்னை மரியாள் மாதிரி இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. அன்னை மரியாள் அழகாய் தன் பண்புகளில் மிளிர்ந்தது போல நானும் அழகாய் மிளிர வேண்டும் என்று நினைச்சு பார்க்கணும். தோப்பூர்ல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல இருக்கிறீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்றீங்க, கடைகள் வச்சிருக்கிறீங்க, அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க. உங்களை பார்த்து அந்த மனிதர் அழகானவர், அருளானவர், நல்லவர்ப்பா, கிறிஸ்தவர், நேர்மையா இருப்பார், உண்மையா இருப்பார், புரிந்து கொள்வார் என்று சொல்லுவாங்களா? அவனும் கோபப்படுவான், அவனும் கெட்டாதப்படும், அவனும் ஏமாத்துவான், அவனும் அநியாய வட்டி வாங்குவான், அவன் மோசமானவன் தான், அவனும் தண்ணி அடிப்பான், சண்டை போடுவான் என்று சொல்லுவாங்களா? அன்பாங்களே, இதை கேட்கணும், இதை யோசிக்கணும், இதை சிந்திக்கணும். இதை சிந்திக்கலைன்னா இந்த வழிபாடுகள் எல்லாம் சடங்கு. திருப்பலியில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோட ஆண்டவரை இயேசுவை, சடங்கு, பூசாரித்தனம். அப்படி இல்லை, அழகாகணும். அன்னை மரியாள் போல அழகாகணும். அப்படின்னா நான் பண்புகளில் அழகாக வேண்டும் என்பதை உள்ளத்தில் கொண்டாதான் நல்லது. மாதா அழகா இருந்தாங்க, பெர்னதத் அழகா இருந்தாங்க. பண்பு நல்லா பாடுற மட்டும் போதாது, பிரசங்கத்தை கேட்டணும். அழகு என்பது மீண்டும் மீண்டும் சொல்றேன், பெர்னதத்திட்டு இருந்த அழகு என்ன பாருங்க. 14 வயசுல மாதாவை பார்த்துட்டாங்க. மாதாவை 19 தடவை பார்த்துட்டாங்க. 19 தடவை பார்த்த பிறகு அந்த அம்மாட்ட போய் சில பேர் காசு கொடுக்குறாங்க, சில பேர் பணம் கொடுக்குறாங்க. எம்மா ஏதாவது நல்லா செய்யுமான்னு பணம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா எனக்கு பணம் வேண்டாம், பணம் தரக்கூடாது. ஐயோ இந்த அம்மாட்ட, இந்த பிள்ளைகிட்ட பணம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறா, உறவினர்கள்ட்ட பணம் கொடுப்போமா, இன்னைக்கு சொந்தக்காரர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க. பெருநத்து சொல்கிறாங்க, பணம் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. நான் அன்னை மரியாளை பார்த்ததே பெரிய சொத்து, வாங்கக்கூடாதுங்கிறாங்க. கான்வெண்ட் போயாச்சு. கான்வெண்ட்டில் போய் சேர்த்தா மற்ற சகோதரிகள் கேட்குறாங்க, சரி மாதா எப்படி பார்த்தா, மாதா அவனை பார்த்தவனும் உள்ள எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சொல்லுது, ஐயோ அதெல்லாம் பற்றி கேட்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மாதாவை பார்க்கறதுக்கு நான் தகுதியற்றவா, அதை பற்றி கேட்காங்க. நான் ஒரு விளக்குமாறு மாதிரி, விளக்குமாறு, அந்த விளக்குமாறு பெருக்கி எடுத்த உடனே மூலையில் போடப்படுமே, விளக்குமாரை தூக்கி மேலே வைப்பீங்களா? அதுபோல் என்ன மூலையில் போட்டுருங்க. நான் அந்த கான்வெண்ட்டில் பெருக்கி என் வாழ்க்கையை நடத்துகிறேன். இவ்வளோ தாழ்ச்சி. நமக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டா, படிச்சிட்டோம்னா, கொஞ்சம் பெருமை வந்துட்டுன்னா என்ன நிமிர்ந்த நட, அது பண்பு அல்ல, அழகு அல்ல. அன்பானவர்களை, இறுதியான ஒரு நிகழ்வோடு முடிவுக்கு வரலாம், நமது வாழ்வை தொடங்கலாம் என நான் நினைக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் தொடர் கொலைகள், 2 குடும்பத்துக்குள்ள தொடர் கொலைகள், 2 குடும்பத்துக்குள்ள 7 கொலைகள் மேலே விழுந்துட்டு, அப்பா மாரெல்லாம் வெட்டப்பட்டுட்டாங்க, அண்ணன்மார் வெட்டப்பட்டாங்க,
ஒரு 17 வயசு பையன் பார்க்குறான். இனி நான் பழி வாங்கணுமா? நான் ஒருத்தன் தானே மீதம் 2 குடும்பத்திலையும். அவங்க அம்மாவை கூப்பிட்றான், ஏம்மா வா நம்ம சொந்தக்காரங்க எல்லா வீட்டுக்கும் போகும். இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் போய் காலில் விழுறான். காலில் வீட்டில் இங்கே வீட்டு வாசல்லையே விழுந்துட்டான். அம்மாவும் மகனும் அவங்க அப்பா கொன்ன வீட்டில், அவங்க அண்ணனை வெட்டின வீட்டில் காலில் போய் விழுந்துட்டான். மன்னிச்சிருவேன், நானும் மன்னிப்பு கேட்கிறேன், கேஸெல்லாம் வாபஸ் வாங்குவோம், நம்ம இன்னும் சமாதானமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் 2 குடும்பமும் ஒரே குடும்பம், ஒற்றுமையாக இருப்போம், நீ மன்னிச்சாதான் நான் எந்திரிப்பேன் என்று விழுந்து கிடக்கிறான். அன்புக்குள்ள இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு. அது அழகு, பேரழகு, அது அழகு. நான் பழி வாங்குவேன், என்னை இப்படி ஏசிட்டான், என்னை நினைச்சா அது அசைக்கும். நம்ம இன்னைக்கு லூர்து மாதாட்ட இருந்து பெருந்தத்திட்ட இருந்து என்னத்தை எடுத்துட்டு போறோம்? அழகு, அழகானவர், அருள் அழகானவர். நம்ம ஆண்டவரின் பிள்ளை என்றால், லூர்து மாதாவின் பிள்ளை என்றால் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது யோசித்து பார்க்கணும். என் வார்த்தை நல்லா இருக்கா? என்னுடைய செயல்பாடு நல்லா இருக்கா? நான் பிறருக்கு யாருக்காவது உதவி செய்துட்டேனா? என் வார்த்தை, என் செயல்பாடு பிறரை காயப்படுத்துதா, கஷ்டப்படுத்துதா? அப்போ நான் அசிங்கம் இல்லை. நான் ஆண்டவர் பிள்ளை என்றால் என் வார்த்தை அழகாக்க வேண்டும், என் செயல்பாடு பிறரை உற்சாகப்படுத்த வேண்டும், நான் நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்ற எண்ணம் எடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அருளால் நிறைந்தவர்கள். மரியா மட்டும் அருளழகு அல்ல, மரியாவின் பிள்ளைகள். தாயை போல் சேலை, தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. ஆக நாம் அனைவரும் அன்னை மரியாளின் பிள்ளைகள். பேரழகாக இருக்க இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடும். அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டுகளில் நாம் ஈடுபடுவோம். தாயை போன்று பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் அடிமைகள் என்கிற அந்த அழகுத்தன்மையில் உயர வேண்டும். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீது நாம் அக்கறை கொள்கிறோம் என்கிற அந்த அழகுத்தன்மையில் நாம் விளிர வேண்டும். எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிற, ஒற்றுமையாக்குகிற அந்த முயற்சியில் நாம் அழகை மேன்மைப்படுத்த வேண்டும். இதற்கெல்லாம் நம்முடைய சொந்த ஆற்றல் மட்டும் போதாது, இறையருள் தேவை. எனவே நம் பிள்ளைகள் எல்லாம் மன்றாட்டுகளில் இணைகிறார்கள். அவர்களோடு நாம் இணைந்து உருக்கமாக மன்றாடுவோம். ராகத்தை கேட்கின்ற தேவா, உன் மன்றாட்டை கேட்டருளும். ராகத்தை கேட்கின்ற தேவா, உன் மன்றாட்டை கேட்டருளும். அருமருந்தே எம் இறைவா, எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள் உம் அன்பின் ஆட்சியை உலகில் உருவாக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், முன்னெடுத்து செல்லும் பாதையில் ஏற்படும் தடங்கல்கள் மற்றும் துன்பங்களில் உம் உடனிருப்பை தந்து அவர்கள் வலுப்படுத்தவும், எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் எங்கள் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதித்து உடல் உலை ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்கள் பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா, என் மன்றாட்டை கேட்டருளும்.
நலன்களின் நாயகனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நேரிய வழியில் மக்களை வழிநடத்தி செல்லவும், மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படுத்த நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். அன்பாவின் ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே எம் இறைவா, முதல் முறையாக நற்கருணையை ஏற்கும் இக்குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கவும், தினமும் நற்கருணை உணவை நாடி செல்லவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். அன்பாவின் ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். நலிந்தோரை தேற்றும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நோயினால் வாடும் உள்ளங்களை கண்ணோக்கி பாரும். விரைவில் நோயின் பிடியிலிருந்து பூரண சுகம் பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும், நோயில் வாடுவோரை கவனிப்போருக்கு தக்க கைமாறு தந்து ஆசிர்வதித்திட வேண்டும் என்று நலன்களின் நாயகி எம் லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி பணியாளரே எம் இறைவா, எம் குடும்பங்களில் இருந்து இளையோர் பலர் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று துணிவோடு துறவர வாழ்வை தெரிவு செய்ய முன்வரவும், தாராள உள்ளத்தோடு இறைப்பணியில் இணையவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா என்று தூய லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மாவின் ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பெருஞ்சோதியே எம் இறைவா, கல்வி பயின்று கொண்டிருக்கும் எமது பிள்ளைகள் இறை ஞானத்தில் நல்லொழுக்கத்தில் வளரவும், அரசு பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் நன்கு படித்து நல்லதொரு எதிர்காலத்தை பெறவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று எம் ஊர் பாதுகாவலியாம் புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மாவின் ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் பாதுகாவலரே எம் இறைவா, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். எங்களுடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை களைந்து அன்போடும் இரக்கத்தோடும் ஒற்றுமையோடும் திருக்குடும்பம் போல் வாழவும், நாங்கள் செய்து வரக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்து எங்களுடைய வேண்டுதல்கள் கருத்துகள் நிறைவேறவும், எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய எங்களுடைய தாயாம் லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். ஆன்மாவின் ராகத்தை கேட்கின்ற தேவா என் மன்றாட்டை கேட்டருளும். நம் உள்ளங்களில் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் இவை அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சிறிது நேரம் ஒப்பு கொடுப்போம். தோப்பூர் திருவிழாவுக்காக போகிறீங்க, எங்களுக்காக வேண்டிவிடுங்க என்று யாரெல்லாம் நம்மை பார்த்து சிறப்பாக நாம் தொழில் செய்கிற இடங்களில் யாரெல்லாம் வேண்டியிருக்கிறார்களோ அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம்.
இன்னும் சிறப்பாக நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, வெறுக்கிறார்களோ, நம் முன்னேற்றத்தில் அக்கறை இல்லாமல் பின்னுக்கு இழுக்கிறார்களோ அல்லது துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நம் மனக்கண் முன் கொண்டு வந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளே, அவர்களுடைய வீட்டில் என்ன தேவை என்று எனக்கு தெரியவில்லை, அந்த தேவைகள் நிறைவேறட்டும் என்று நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அது உயரிய மன்றாட்டு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இத்தகைய முறையில் நம்மை பகைக்கிறவர்களுக்காக கூட நாம் மன்றாடினோம் என்றால் நமக்காக மன்றாடவே தேவையில்லை. அது பாட்டுக்கு இயல்பாக கடவுள் அருள் வரம் தருவார். எனவே துணிச்சலோடு தாழ்ச்சியோடு சிறிது நேரம் நம் தாயை போன்று கண்களை மூடி கைகளை கூப்பி அன்போடு அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளுக்கெல்லாம் நம் அன்பு இறைவன் செவி கொடுக்கிறார். நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே தம் அருள் வரங்களை வாரி வழங்குகிறார். அந்த அன்பு இறைவனை நாம் போற்றி புகழ்வோம், நன்றி செலுத்துவோம். தந்தை சொல்ல எல்லாருமே ஆர்ப்பரித்து உரத்த குறையில் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க. லூர்து நகர் புனித மரியே வாழ்க, லூர்து நகர் புனித மரியே வாழ்க. ஆமேன். மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்தேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லாள் ஒரு தெய்வம் இல்லை. நாளும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மையை தேடும், நினைவுகள் விட்டு சென்ற பாவம் சேரும்.
நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லாள் ஒரு நிறைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வே, என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறி நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறி நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்பிற்கினியவர்களே, அன்பு இறையாட்சி உறவுகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நினைவுகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் அன்பு தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் விழாவில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆம் இறைவா, உமக்கு நன்றி. தாயின் விழாவை நாங்கள் ஒன்றிணைந்து கொண்டாடுவதற்கு நீர் தந்திருக்கிற இந்த திருவுளத்துக்காக உமக்கு நன்றி. உம் பிள்ளைகள் எல்லாரும் மன மகிழ்வோடு, வலிமையோடு, ஆற்றலோடு, உடல் உள்ள நலன்களோடு திகழ வேண்டும் என்று நீர் விரும்பி உம் தாயை எங்களுக்கு தாயாக, பாதுகாவலராக தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்று அனுபவித்திருக்கிற ஏராளமான நல் வரங்கள், நல் வாய்ப்புகள், இவை அனைத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு வகையான முன்னேற்றங்கள், வாழ்வின் வளங்கள், இவை அனைத்திற்காகவும் நன்றி. எங்கள் இளைய தலைமுறையினர், இளைஞர்கள், மாணவர்கள், இவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் மேன்மைப்பட்டு வருகின்ற அந்த சிறப்பு தன்மைகளுக்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நாங்கள் நினைத்திருந்த பல்வேறு வகையான நற்செயல்கள் உம்முடைய அருளால் நிறைவேறியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருவிழாவில் மன்றாடி கொண்டிருக்கிற உம் அன்பு பிள்ளைகளுக்கு இனி வருகின்ற இந்த ஆண்டுகளிலெல்லாம் சிறப்பான, செழிப்பான, செழுமையான நல் வாழ்வு வரங்களை நீர் வழங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எங்களை பகைப்போருக்காக நாங்கள் இன்று மன்றாடி இருக்கிறோம். அத்தகைய துணிச்சலை, தாழ்ச்சியை தந்தமைக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக பலரும் மன்றாடி இருக்கிறார்கள். அவர்களுடைய மன்றாட்டுகளுக்காக, கனிவு இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. இந்த விழாவை நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒருமற்பட்டு கொண்டாடுவதற்கு நீர் பல்வேறு ஆற்றல் மிகு தொண்டர்களை, அவர்களை ஒருங்கிணைக்கின்ற நல்ல பங்கு தந்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இத்தகைய நன்றி உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் விண்ணகத்திலே தூயவர்களாகி விண் தூதர்களோடு இணைந்து உம்மை என்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே, தூயவராம் நம் இறைவன் தூயவரே, உலகை ஆளுகின்ற ஆண்டவரே, வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா,
உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு வழங்கி கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேல் உயிர்த்தெழுவோம் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முன்னோர்களையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் நீதாம் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான ஆட்சிமிக்கு மரியால், அப்படி அன்பு கணவர் புனித சோசியப்பன், புனித திருத்தூதர்கள், நமது ஆணைத்துடைய பாதுகாவலி புனித லூர்து தாய், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழமையிலே பங்கு பெறவும் ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரும் அருளை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும். அதற்கு நாம் எல்லாரும் நம் தாயைப் போல ஆண்டவருக்கு அடிமைகளாக உயர்ந்து நிற்க வேண்டும். பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். எல்லாரையும், சிறப்பாக நம்மை பகைக்கிறவர்களையும் ஒன்றுபடுத்த வேண்டும். தேவையான ஆற்றல் அருள் வரங்களை இறைஞ்சி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திரள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இன்னும் ஒரு படி மேலே சென்று தாழ்ச்சியோடு நம் அருகில் நிற்கிறவர்களுக்கு நாம் அமைதியின் வாழ்த்தை வழங்குவது இவ்வாறு செய்யலாம். இந்த திருவிழாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க சிலுவை அடையாளம் நமக்கு வரைவாங்க. அப்போ நம்ம தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கிடணும், கை கூப்பி. அப்புறம் அதன் பிறகு நாம் ஒரு சிலுவை வரையணும், அவங்க கை கூப்பி தாழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாங்க. நன்று தானே? ஒருவருக்கு சிலுவை அடையாளம் வரைந்து வாழ்த்துகள் என்று மனதார வாழ்த்தி அமைதியின் வாழ்த்தி வழங்குவோம். இறைவனின் சுந்தரியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுந்தரியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின்
அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆராயோ
கனிந்த அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே இதய அன்பிலே அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திருவுணவாய் வாரும் இயேசுவே நன்மை தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே இறை உறவாய் திருவருளாய் எழுந்து நீ வந்தால் ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே கனிந்த அன்பிலே கடவுள்
கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றாய். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். வழி செய்கின்றாய். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணி அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊரின் பாதுகாவலையும் நம்முடைய குடும்பங்களின் அடைக்கலமுமாய் இருக்கக்கூடிய தேவதாய் லூர்து அன்னையினுடைய 10வது நாள் திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய அருமையான சிந்தனை தலைப்பு மரியா அருள் அழகானவர். ஸோ எல்லோரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் அருளால் நிறைந்திருக்கிறீர்கள். எனவே இந்த அருமையான நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த அன்னைக்கு நாம் திருவிழாவை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து அன்னையினுடைய பண்புகளை நமதாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை நமக்கு தலைமையேற்று ஜெபித்த அருட்பணி வேணி இளங்குமரன் அவர்கள் தந்தை அவர்கள் தற்போது நம்முடைய மறை மாவட்டம் தென் மண்டலத்தின் பொறுப்பெருள் தந்தையாக இருந்து மிகவும் அருமையான வகையிலே அனைத்து மக்களையும் குருக்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக மனமார் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஒரு அருமையான இறை சிந்தனை. இந்த காலை பொழுதிலே நாம் எல்லோரும் அழகா இருக்க வேண்டும். சாதாரண அழகு அல்ல, பேரழகு உள்ளவர்களாக மாற வேண்டும், அருள் அழகானவர்களாக மாற வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு இறை சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாகவும் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் மிகவும் அருமையாக நமக்கு வழங்கியவர்கள் அருட்தந்தை ஜெரால்ட் எஸ் ரவி அவர்கள். தந்தை அவர்களை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகவும் பிரசித்தி பெற்றவர், சிறப்பாக விவிலியத்திலே தேர்ச்சி பெற்றவர். நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி விவிலிய வகுப்பை தந்தை அவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நாளிலும் அழைத்த போது கண்டிப்பாக
வருவேன் தம்பி என்று சொல்லி நமக்கு ஒரு அருமையானது ஒரு அருளுரையை வழங்கி இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை எட்வர்ட் அவர்கள், தந்தை அவர்கள் தற்போது மன்னார்புரத்தின் பங்கு தந்தையாக இருந்து மிகவும் சீரும் சிறப்புமாக தன்னுடைய இறை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போது அழைத்தாலும் தந்தை அவர்கள் ரொம்ப பிஸியான ஆள். இருந்தாலும் இன்றைக்கு நான் கூட எதிர்பார்க்கவில்லை. இது அன்னையினுடைய ஒரு அற்புதம் என்று தான் சொல்ல வேண்டும். தந்தை அவர்கள் இந்த அருமையான நாளிலே நமக்காய் இங்கே வந்து நமக்காய் ஜபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடியவர்கள், நமக்காய் ஜபித்தவர்கள் அருட்தந்தை இருதய சாமி அவர்கள், நம்முடைய மறை மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய திருமூல நகர் பங்கின் பங்கு தந்தையாக இருந்து தந்தை அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக தன்னுடைய இறை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் இன்றைக்கு நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பான விதத்தை ஜபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய மண்ணுக்கு மிகவும் நெருங்கியவர், சொந்தக்காரர் என்றே சொல்லலாம். எப்போது அழைத்தாலும் அண்ணன் ராபின் அவர்கள் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் எப்போது அழைத்தாலும் நமக்காக உதவி செய்யக்கூடியவர்கள். குறிப்பாக நமக்கு ஆன்மீக காரியங்களில் எப்போது வழிபாடுகள் நடந்தாலும் அழைக்கின்ற போது இன்முகத்தோடு வரக்கூடியவர்கள், எப்போதும் எனக்கு தோள் கொடுக்கக்கூடியவர் என்றுதான் சொல்ல முடியும். எனவே தந்தை அவர்கள் இந்த அருமையான காலை பொழுதில் இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காய் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நன்றி சொல்ல வேண்டும், நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே மாலை வேளையிலே நாம் எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காய் ஜெபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் அருள் சகோதரி மற்றும் நம்முடைய பங்கின் அருள் சகோதரிகள் மற்றும் வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து அருள் சகோதரிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களை தொடர்ந்து ஒருவருக்கொருவர் சிறப்பான விதத்தில் ஜெபித்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் 9 பேர் முதல் முறையாக ஆண்டவருடைய இந்த திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை தயாரித்த கரோலின் ஆசிரியை அவர்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய பெற்றோர்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இன்றைக்கு 6 குழந்தைகள் நம்முடைய திரு அவையில் உறுப்பினராக சேர இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சில நினைவூட்டல்கள். திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த அன்பின் விருதில் கலந்து கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 மணிக்கு மகாசபை கூட்டமானது நடைபெறும். எனவே அனைத்து இறைமக்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் 7 மணிக்கு நற்கருணை பவனியும் நடைபெறும். எனவே அனைத்து இறைமக்களும் தொடர்ந்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இறை ஆசிரை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடக்கம் எவ்வளவு அருமையாக இருந்ததோ அதே போல முடிவும் அருமையாக இருக்க வேண்டும். எனவே இறுதி வரை நிலைத்திருப்போரே மீட்பு பெறுவர். எனவே இந்த நற்கருணை பவனியில் பக்தியோடு கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் சிறப்பான விதத்திலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரு இறப்பின் செய்தி. நமது ஊரை சார்ந்த திரு அந்தோணிமுத்து அவர்களுடைய மகன் நோயில்ராஜ் என்கிற பால்ராஜ் அவர்கள் நேற்று இரவு இறைவனடி சென்றிருக்கிறார்கள். அன்னாரது வயது 81.
இன்று மதியம் 1 மணிக்கு நம்முடைய கல்லறை தோட்டத்தில் வைத்து அந்த இறுதி அடக்க நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. மீண்டும் ஒரு முறை பங்கு தந்தை என்ற முறையிலும் உங்களில் ஒருவன் என்ற முறையிலும் உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் தொடர்ந்து இதே மன மகிழ்ச்சியை நம்முடைய தோப்பூர் மட்டுமல்லாது எல்லா ஊர்களிலும் பரவ செய்வோம். மாதாவை போல நாமும் அருள் அழகானவர்களாக மாறுவோம். அன்பிற்கினவர்களே, மிகச் சிறப்பான முறையில் நம் பங்கை வழிநடத்துகின்ற அருமையான அருள் பணியாளர் அமல் ஒரு இளைஞன். அவருக்கான முதல் பங்கு இது. இருப்பினும் எல்லாவற்றுமே புதுமை படைப்பாற்றலோடு மிகுந்த செயல் ஊக்கத்தோடு செயல்படுத்துகிற ஒரு இளம் குருவாக அவர் இருக்கிறார். பங்கில் மட்டுமல்ல, மறை மாவட்டம், அதிலும் சிறப்பாக தென் மறை மண்டலம், அங்கு முன்னெடுக்கப்படுகிற எந்த பணி என்றாலும் சரி, அதிலும் பணிக்குழுக்களின் பணிகள், கிறித்தவ ஒன்றிப்பு, பல்சமை உரையாடல் உள்ளிட்ட எல்லா பணிகளிலுமே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிற ஒரு சிறப்புமிக்க ஆற்றலாகவே அவர் செயல்படுகிறார். இங்கே இந்த அறிவிப்பு நேரத்திலும் நன்றி சொல்கிற நேரத்திலும் அவருடைய பண்புகளையும் இன்னும் கூடுதலாகவே பார்க்க முடிந்தது. எல்லாரையும் ஒருங்கிணைக்கின்ற நல் ஆற்றலாக அவர் இருக்கிறார். எனவே இந்த நாளில் இங்கு நம் திருவிழாவை மட்டுமன்று நம் பங்கில் உள்ள எல்லா நிகழ்வுகளையுமே எல்லாரையும் இணைத்து சமத்துவ ஒற்றுமை உணர்வுகளோடு செயல்படுத்தி வழிநடத்துகிற அருமையான பங்கு பணியாளர், அருமை தம்பி அருள் பணியாளர் அமல் அவர்களுக்கு நம் எல்லாருடைய நெஞ்சார்ந்த நன்றியை கைவொலி இழைப்பு ஓங்கி நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோனிலிருந்து மட்டுமல்ல, தோப்பூரிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க. எல்லாருக்கும் இனிய சிறப்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி மன்றாட்டில் நாம் இணைவோம். மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் தாய் மரியிடம் பிறந்தவும் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும், எங்கள் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும், எங்கள் நல் எண்ணங்களால் அவரோடு பயணிக்கவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரின் அடிமை என்று உரைத்து வாழ்நாளெல்லாம் அதை உறுதிப்படுத்திய நம் தாயை போன்று வாழ்வதற்கு உறுதியேற்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. காணாவூர் திருமணம் உட்பட எல்லா நிகழ்வுகளிலும் மக்கள் மீது அக்கறை கொண்டு தம் மகனிடம் பரிந்து பேசிய தாய், பிறர் மீது அக்கறை கொள்வதற்கு உறுதியேற்கிற நம் ஒவ்வொருவரையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று திருத்தூதர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆவியாரின் அருள் கொடைகளை பெறச் செய்வதற்கு மன்றாடிய தாயின் விழாவை கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவரையும் மூவோர் இறைவன் என்றென்றும் வாழ்த்தி வழிநடத்துவாராக. தாய் அன்போடு அரவணைக்கும் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் அருள் வழங்கி வாழ்த்துவாராக. அன்பு பணிபுரிய ஆண்டவருக்கு வந்த பிள்ளைகளாக சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.